ராமநாதபுரத்தில் இரவோடு இரவாக இடித்து தள்ளப்பட்ட கடைகளால் கடைகளின் உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிக்கலாம். வணக்கம் சோனைமுத்தன், எவ்வளவு கடைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன? இது தொடர்பாக அந்த உரிமையாளர்கள் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் பாரதி நகர் அடுத்த டி பிளாக் பகுதியில் பிரகலாதன் என்பவர் சுமார் 28 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் இரும்பு பட்டறை கடை வைத்து நடத்தி வருகிறார். முறையாக அவர் உரிமையாளர் என்று கூறப்படும் ஹைரூன் பிவி என்பவரிடம் பத்திரம் போட்டு கடை வைத்து நடத்தி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில நேற்று இரவு வழக்கம் போல கடையை அடைத்து விட்டு சென்ற நிலையில இன்று அதிகாலை அவரது கடை முழுவதும் இடித்து கிடப்பதாக தகவல் எடுத்து அங்கு வந்த உரிமையாளர் பிரகலாதன் அந்த கடையை பார்வையிட்டு மிகுந்த வேதனை அடைந்தார். அந்த கடைக்குள் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான இரும்பு பொருட்கள் மற்றும் மிஷினரிகள் உள்ளிட்டவைகள் சேதமடைந்திருந்தது குறித்து மிகுந்த வேதனை அடைந்தார். இது குறித்து அவரிடம் நாம் விசாரித்த பொழுது இந்த இடத்துல சுமார் 28 ஆண்டுகளாக கடை வைத்து நடத்தி வருவதாகவும் ஒரு சிலர் போலியான முறையில பட்டா பத்திரங்களை மாற்றி வைத்துக் கொண்டு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாகவும் இது குறித்து புகார் அளித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில இவ்வாறு இவர்கள் இன்று நள்ளிரவில் இடித்து தள்ளியதாகவும் இதனால் பல லட்சம் மதிப்பான இயந்திரங்கள் கேட்டுகள் உள்ளிட்டவை நாசமானதாக கூறினார். மேலும் அதே பகுதியில் தலைமை ஆசிரியரான விஜயலட்சுமி என்பவர் அதே உரிமையாளரிடம் சொந்தமாக பத்திரம் போட்டு இடத்தை 2019 வாங்கியதாகவும் தெரிகிறது. அவருடைய ஜூஸ் கடை மற்றும் ஸ்டிக்கர் கடை உள்ளிட்ட மொத்தமாக 4 கடைகளையும் இந்த நபர்கள் இடித்து தள்ளியுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து அவர்கள் கேணிக்கரை போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.